காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 28வது எபிசோடு. இது என்னென்னா எலிமினேஷன் ரவுண்டு. இது வந்து கெடா விருந்து தான். இப்போ இதில் என்னென்னா இப்போ வந்த உடனே என்ன ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் யார்? விஜய் ஆண்டனி சார் வந்தார். அதுவும் நல்லா இருந்தது வைப்பு. அதுக்கடுத்தது இவங்களுக்கு வந்து டிஷ்ஷு கொடுக்கறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க, ஆடு. அந்த ஆட்டுக்குள்ளே என்னென்ன டிஷ்ஷு யார் யாருக்கு இருக்குங்கிறது டாஸ்க்காக வச்சுட்டாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி அமைஞ்சதுன்னா, பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. யார் யார் இது வந்து ஃபேஸ் ஆஃப் பேட்டில் மாதிரி வச்சுட்டாங்க. யார் யாருக்கு யார் யார் பேட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பிரியங்காவுக்கு வந்து தலைக்கறி, பிரியங்காவுக்கு ஆப்போனண்ட் யார் வந்தாங்கன்னா இஃபானுக்கு தலைக்கறி. 2 பேரும் தலைக்கறி பேட்டல் போட்டாங்க. அதில் பேட்டிலில் வின் பண்ணது பிரியங்கா தான் வின் பண்ணாங்க. சாலின் ஜோயாவுக்கும் விடிவி கணேஷுக்கும் பேட்டில். அவங்களுக்கு வந்து மட்டன் சாப்ஸ் வந்தது. அதில் வந்து இவர் வந்து சாலின் ஜோயா வந்து க்ரீன் மட்டன் சாப்ஸ் பண்ணாங்க. அவர் வந்து க்ரீன் மட்டன் மசாலா மாதிரி பண்ணார். அந்த பேட்டில் வந்து அழகாக சூப்பராகவும் இருந்தது. ஃபன் ஃபேக்டர் நிறையாவும் 2 பேரும் கொடுத்தாங்க. இதில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் விடிவி தான் வின் பண்ணார். இதான் என் வாழ்க்கை, எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுஜாதாவுக்கும் பூஜாவுக்கும் 2 பேர்த்துக்கு நல்லி தான் வந்தது. சுஜாதா வந்து நல்லி மீன் குழம்பு, நல்லி கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்தது. டேஸ்ட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பூஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லியில் வந்து இவங்க வந்து மிளகு மட்டன் மசாலா மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லாவே டேஸ்ட் அருமையாகவும் இருந்தது. அவங்களும் வந்து இந்த பேட்டிலில் வந்து பூஜா தான் வின் பண்ணாங்க. சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை, இனி பேயாம நில்லு. அந்த திவ்யாவும் அக்ஷய் கமலுக்கும் வந்து போன்லெஸ் மட்டனு. இவங்க வந்து மட்டன் குருமா பண்ணியிருந்தாங்க. அவர் மட்டன் கிளி பரோட்டா மாதிரி பண்ணியிருந்தாரு. இதில் வந்து மட்டன் குருமா வந்து வேறு லெவல் இருந்தது. கிளி பரோட்டாவில் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாகனால அந்த பரோட்டாவோட எஃபென்ஸ் வந்து அதில் இது ஆகலை, நல்லா ஜெல்லும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாங்க. இது நல்லாவே சூப்பராகவும் போச்சு. இந்த இதில் பார்க்கும்போது நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டாகவும் நல்லாவும் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. இதில் செஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கினாங்கன்னா பிரியங்கா தான் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க. அந்த இது பண்ணது நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருந்ததுன்னு சொல்லி. இதில் செஃப் ஆஃப் த வீக் முடிஞ்ச உடனே ஒரு பேட்டில் வச்சாங்க. டேஞ்சர் ஜோனில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எலிமினேஷன் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. இதில் 3 பேர் விடிவி, அக்ஷய் கமல், சாலின் ஜோயா 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதில் இதில் ரொம்ப இதாக இது பண்ணதில் சாலின் ஜோயா. எல்லாருமே சாலின் ஜோயாவும் எலிமினேஷன் சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பாவம், அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, இதெல்லாம் இது பண்ணுறாங்க. குரேஷிலாம் அழுதாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது, எமோஷனலாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நானும் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.